பதிவ கேட்கிற எல்லாருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். நான் ஒரு அஸ்ட்ராலஜர், குருக்களா இருக்கேன். ராகவாச்சார்ன்னு பேரு. இந்த ஜோதிடத்த எப்போ உபயோகப்படுத்தணும் அப்டின்னாக்க, முதல்ல நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது, அந்த ஜோதிடர்ட்ட போயிட்டு ஜாதகம் குடுத்து, நம்மளோட கிரக அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல தெளிச்சுக்கிட்டு, இல்லையா நம்மளா பேசிக்கலா நம்மளோட ஜாதகத்த எடுத்து வச்சு நம்மளா பார்க்கணும். லக்னம் எந்த வீட்ல இருக்கு? ராசி எந்த வீட்ல இருக்கு? அதாவது ராசி அப்டின்றது பார்த்தீங்கன்னா, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு ராசி. ஒரு ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்ல இருக்கோ, அந்த வீடு உங்களோட ராசி. லான்னு போட்டு கோடு போட்டிருப்பாங்க. அது லக்னம். அதுதான் முதல் வீடுன்ற கணக்கு. அதுலருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகணும். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்களாவே அத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இது நம்மளாவே சரி பண்ணிக்கலாம் அப்டின்னாக்க, இதெல்லாம் நம்ம ஆராயணும். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சினிமாக்கு போய் 3 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா? யாரோ சம்பாரிக்கிறதுக்கு நம்ம காச குடுத்து செலவு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அது முற்றிலும் பொய்யின்ற விஷயமும் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அத போயிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி பார்க்குறோன்ற பட்சத்துல, நமக்காக வேண்டி ஒரு 1 ஹவர் செலவு பண்ணலாமே! டெய்லி ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் இத எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு, அதுல என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்ல இருக்குது, அந்த வீட்டுக்கும், அந்த கிரகத்துக்கும் உண்டான பார்வை, இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பண்ணும்போது, நம்ம அந்த ஜாதக இப்ப நம்மளோட ஜாதகம் இப்படிதான் இருக்கும். அப்படின்றது வரும். முதல் விஷயம் நம்ம எந்த தேதியில பொறந்தோம்? எந்த நேரத்தில பொறந்தோம்? டைம் ரொம்ப முக்கியம் இது. எந்த ஊர்ல பொறந்தோம்? இது 3மே எங்க போனாலும் நமக்கு ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பர்த், பர்த் ஆஃப் டைம், பர்த் ஆஃப் பிளேஸ். இது 3மே ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒவ்வொருத்தரோட ராசி, ஒவ்வொருத்தரோட நட்சத்திரம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான பஞ்சாங்கம் இன்னைக்கு வருது. வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒண்ணு, திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒண்ணு. அந்த காலத்துல நடைமுறையிலலாம் வாக்கிய பஞ்சாங்கங்கள் தான் அதிகம். இன்னைக்கு அது நமக்கு மனுஷங்களுக்கு ஜாஸ்தி உபயோகப்படுத்தப்படுறதில்ல. ஆலயங்களுக்கு இன்னைக்கும் வாக்கிய பஞ்சாங்க ரீதியில தான் உங்களுக்கு இந்த விழாக்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காரணம். பட் நமக்கு பார்க்கறது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம். ஜாதக ரீதியாகட்டும், விவாக ரீதியாகட்டும், முகூர்த்த ரீதியாகட்டும், பொருத்த ரீதியாகட்டும் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறையில தான் எல்லாருக்கும் 90% பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துல சிலர் பார்க்கறது உண்டு. அதுல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அந்த மாரி பஞ்சாங்க ரீதியில பார்க்கும்போது, இந்த நட்சத்திரமும், ராசியும் டிஃபரெண்ட் வரும். இந்த நட்சத்திரம் எப்படி டிஃபரெண்ட் வரும் அப்டின்னாக்க, இந்த கடைசி பாதம், இந்த 4வது பாதம் கடைசியில பொறக்கிறவங்களுக்கும், முதல் பாதம் முதல்ல பொறக்கிறவங்களுக்கும் நெறைய இந்த வேரியேஷன் ஜாஸ்தி வரும். இந்த வாக்கியத்துக்கும், திருக்கணிதத்துக்கும் உண்டானது. டைரக்ட்டா திருக்கணிதத்தில எழுதியிருக்காங்கன்னா பெருசா தொந்தரவு இல்ல. இது சப்போஸ் பழைய ஜாதகங்கள்லாம் வாக்கியத்தில எழுதியிருப்பாங்க. இப்ப பார்க்கும்போது நட்சத்திரம் வேற வரும். இது நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூசிங். எது நம்மளோட கரெக்ட்டான நட்சத்திரம்ன்றது தெரியாது. இப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் ரொம்ப முக்கியமோ, இன்னைக்கு இப்போ குறிப்பா இன்னைக்கு டெக்னாலஜில சொல்லணும்னா லொகேஷன் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நமக்கு உண்டான லொகேஷன் அப்படின்றது இந்த நட்சத்திரம், ராசி இது 2ம் கம்பல்சரி வேணும். இதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிறது நம்மளோட பொறந்த தேதி, பொறந்த டைம், பொறந்த ஊர். இந்த பொறந்த ஊர் இம்பார்ட்டன்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திருக்கணித ஜாதகத்துல இந்த பொறந்த ஊரு அத வச்சு கால்குலேட் பண்ணும்போது தான் சரியா வரும். ஒருத்தர் ராத்திரியில பொறக்குறாருன்னா, சூரிய உதயத்திலருந்து கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்தீங்கன்னா தான் அந்த டைமுக்கு உண்டான லக்னத்த அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே போறோம் கம்ப்யூட்டர் ஜாதகம்னு தட்டி எடுத்துடுறோம். ஆனா ஜாதகம் எழுதும்போது இப்படிதான் கால்குலேட் பண்ணி எழுதுவாங்க. இப்ப எழுதும்போது அந்த டைம்ல இருக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த நட்சத்திரம், நாளிகை, வினாடி இதையெல்லாம் இதுல கணக்குல கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அந்த ஜாதகம் அப்படின்றது நமக்கு ஒரு முழுமையான பரிணாமத்த குடுக்கும். இந்த ஜாதக ரீதிய புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா தான், குறிப்பா ஒரு லக்னத்துல ஒரு 2வது இடத்துலயோ, இல்ல 3வது இடத்துலயோ ஒரு கிரகங்கள் இருக்குன்னா, இது நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும்? எப்ப இது தொந்தரவ குடுக்கும்? எப்ப இந்த தொந்தரவுகள்ல இருந்து நம்ம சரியாகும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைகள ஆரம்பிக்கும்போது, நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏணிப்படியா நம்ம உபயோகப்படுத்த முடியும் அத. கிட்டத்தட்ட இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல்யமாகவும், வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய தன்மையையும் குடுக்கும்னு நம்புறேன். அப்படின்ற முழு நம்பிக்கையோட, பரிபூர்ண தெய்வ சக்தியோடையும் இந்த பதிவ நான் முடிக்கிறேன். நமஸ்காரம்.